அழகே அழகான ராகவன் ராஜலக்ஷ்மி கிட்ட எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வர சொல்லு, கால் வீக்கமா இருக்கு, ஒத்தனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, மதிக்கிட்ட சுடுதண்ணி கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அத்தை இத வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலக்ஷ்மி குடுத்த கொண்டால பார்த்தீங்கன்னா, மதியம் சுடுதண்ணி வைக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ராஜலக்ஷ்மி எனக்கு காஃபி கொண்டு வா, இப்படி செய்ய அத்தை அப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சவுண்டா சுடுதண்ணி எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதும், மதி பார்த்தீங்கன்னா பதட்டத்துல அந்த சுடுதண்ணீய தூக்குறாங்க. எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, திரும்புன உடனே கால் மேல கொட்டிக்கிறாங்க. கால் பார்த்தீங்கன்னா வெந்துடுது. "ஐயோ! அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி கத்துறாங்க. அப்ப ராகவனும், ராஜலட்சுமியும் போயிட்டு, "ஏம்மா பார்த்து எடுக்க தெரியாதா? இந்த சுடுதண்ணியே உன்னால போட்டு எடுக்க முடியல. இதில வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் செய்றேன்னு சொல்லிட்டு, அவள ஊர் சுத்த வேற நீ அனுப்பிச்சுட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவங்களுக்கு பொறந்த நாள் தானே, அவங்கள எதுவும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எதுவும் நீங்க சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "சரி சுரேஷ் கால் பண்ணுங்கங்க. சுரேஷ் வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. ராகவனும் பார்த்தீங்கன்னா சுரேஷுக்கு சொல்றாங்க. சுரேஷும் வந்துட்டு, "எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? வாய் மட்டும் அவ்வளோ பேசுறல்ல, இதெல்லாம் ஒழுங்கா பண்ண முடியாதா? முடியாதுன்னா அமைதியா இருக்க வேண்டியது தானே. அண்ணி பார்த்துன்னு இருப்பாங்கல்ல. அவங்க வீட்ல இருந்து செஞ்சுன்னு இருப்பாங்க. எதுக்கு நீ அவங்கள வெளிய அனுப்பிச்சு வச்ச?" அப்படின்றாங்க. சுரேஷ் கிட்டயும் மதி பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள். அவங்களுக்கு எதுவும் நீங்க சொல்லாதீங்க. அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி உங்களால முடியலன்னா விடுங்க. எங்க அம்மாவ வர சொல்லி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. "சரி என்ன ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டு போங்க" அப்படின்றாங்க. அப்புறம் சரி சுரேஷும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கல் நெஞ்சுக்காரன் இல்ல நானு. வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு, "ஒரு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணுங்க. என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியலையே, அக்கா வேற வெளியில போயிருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் நீங்க சொல்லாதீங்க. அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க மலரும், பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. தலையிலும் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கு. பேண்டேஜ் போட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே மலர பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி திட்டுறாங்க. "என்னடி உனக்கு இப்ப தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? சுரேஷும் மதியும் போயிருந்தா ஒரு அர்த்தம் இருக்கு. கல்யாணம் ஆகி இத்தன வருஷம் ஆகுது. ஒரு குழந்தையும் பெத்துட்ட. இப்ப ஜாலியா ஊர் சுத்தணும்னு சொல்லியிருக்க. இப்ப பாரு அவ சுடுதண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கால்ல கொட்டிக்கின்னு, கால் வெந்து போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க சுரேஷும் மதியும் பார்த்தீங்கன்னா, பேசின்னு இருக்காங்க. மலர் வந்த உடனே, "என்னாச்சு மதி? ஏன் இப்படி ஆச்சு? நான் தான் போறதில்லன்னு சொன்னேன். நீ தான் கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சு வச்சுட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "விடுங்கக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. "எப்படிக்கா எல்லா வேலையும் நீங்க இழுத்து போட்டு இப்படி செய்றீங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் கிட்டயும் சொல்றாங்க. சுரேஷ் கிட்டயும் சொல்றாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா, "எங்க அப்பா அம்மாவ நான் பார்த்துக்கிறேன் விடுங்க" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.